தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து பொதுமக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் குறிப்பாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள், கல்வி உபகரணங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் என வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா கட்சி நிர்வாகிகளால் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து நடக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினரும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சருமான விக்னேஷ் ஆலோசனையின் பேரில் கோவை தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோவை விஜய் தலைமையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, வர்த்தக அணி, விளையாட்டு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக கோவை மாவட்டம் பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 200 நபர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட அளவிலான கபடி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை ஆறுமுக கவுண்டானூர் பகுதியில் சுமார் 200 நபர்களுக்கு அன்னதானமும் அதே பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் பச்சாப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் கோவை மாவட்டம் செல்லப்ப கவுண்டன் புதூர் பகுதியில் இலவச கண் சிகிச்சை முகாம், கோவை காளாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா, கோவை தீதிப்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள், 250 நபர்களுக்கு மதிய உணவு, 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் என கடந்த 2 தினங்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் எஸ். விஜய்ங்க. தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கேன். கோவை தெற்கு மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய சார்பாக இன்னைக்கு நம்ம தலைவர், தமிழக வெற்றி தலைவர், நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணனுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு பேரூர் செட்டிப்பாளையத்தின் ஊர்வலத்தி சார்பாக கபடி போட்டி, மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடத்தியிருக்கோம். அங்கே ஒரு 250 பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம். அப்புறம் பள்ளி உபகரணம் வந்து ஒரு 250 பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆறுமுக கவுண்டனூரில் 150 பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம். ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஒரு 200 பேர்த்துக்கு பள்ளி உபகரணங்களை கொடுத்துருக்கோம். தீத்திபாளையத்தில் வந்து இதில் ஊராட்சி, பஞ்சாயத்து ஊராட்சியில் வேலை செய்கிறவங்க ஒரு 20 பேருக்கு வந்து புத்தாடைகள் கொடுத்துருக்கோம். 250 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். இங்கே பள்ளியில் வந்து ஒரு 250 பேர்த்துக்கு பள்ளி உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். செல்லப்பகவுண்டம்புதூரில் வந்து நேற்று கண் சிகிச்சை முகாம் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு 50 பேர்த்துக்கு கண் சிகிச்சை முகாம் செக் பண்ணி அதில் ஒரு 15 பேர்த்துக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக பச்சாபாளையத்தில் வந்து ஒரு 150 பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பள்ளி உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். காளாம்பாளையத்தில் 50 குழந்தைகளுக்கு வந்து பள்ளி உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். அதுபோக நம்ம பேரூர் செட்டிப்பாளையத்திலிருந்து மாதம்பட்டி வரைக்கும் ஒரு 12 இடத்துல நாங்கள் வந்து அன்னதானம் வச்சுருக்கோம். இது வந்து தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய சார்பாக நம்ம கிணத்துக்கடவு எம்எல்ஏவும் நம்ம மதுவிலக்கு மற்றும் ஆயத்தூர்வை அமைச்சர் அண்ணன் விக்னேசனன் ஒரு அறிவித்தலின்படி இதெல்லாமே வழங்கப்பட்டது. நன்றி.